Hi, now I'm going to from Wiki Techie and Kaashiv Infotech. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். அது என்னன்னா Mern stack பத்திங்க. சோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இல்லையா? சோ நல்லதை பகிர் அப்படிங்கற ஒரு தம்பி, எனக்கு அந்த ஒரு அக்கவுண்ட் இருக்கிற தம்பி, அண்ணா Mern stack டெவலப்மென்ட் பத்தி சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். கரண்டா ஐடி இது ட்ரெண்ட்னு சொல்றாங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அண்ணா அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க. M for MongoDBங்க, E for ExpressJSங்க, R for ReactJSங்க, N for Node.jsங்க. Mern அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ Mernக்கு பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஓப்பனிங்ஸ் முதல்ல வந்து Mern ஸ்டாக்னா என்னங்க அப்படின்னா முதல்ல வந்து இது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா ஒரு முழு வெப்சைட்டை உருவாக்குறது தான் ஃபுல் ஸ்டாக்கு. அந்த முழு வெப்சைட்னா ஒரு கிளைண்ட் HTML கான்டாக்ட் பண்ணுறான், gmail.comனு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதான் கிளைண்ட்டுங்க. அங்கேருந்து டேட்டா எல்லாம் இன்பாக்ஸில் இருக்குங்க, அதுதான் டேட்டா பேஸுங்க. நடுவில் இந்த கிளைண்ட்லேருந்து அந்த டேட்டா பேஸுக்கு போகிற சர்வர் இருக்குங்க. ஸோ இந்த மூணு பேரையுமே உருவாக்குறவன் கிளைண்ட் சைட் கோடிங், சர்வர் சைட் கோடிங், டேட்டா பேஸ் கோடிங், இது மூணுத்தையும் உருவாக்குறவங்க தான் வந்து அந்த லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை dotnet மூலமாக பண்ணலாம், ஜாவா மூலமாக பண்ணலாம், பைத்தான் மூலமாக பண்ணலாம், PHP மூலமாக பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இதெல்லாம் Mern ஸ்டாக்னு இப்போ ஒரு புது ஸ்டாக் உருவாயிருக்கு. Mern ஸ்டாக்னா ரியாக்ட்ன்ற ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி மூலமாக டிசைன் பண்ணிவிடு. HTML CSSலாம் இருக்குல்ல, அது மாதிரி ரியாக்ட் வச்சு டிசைன் பண்ணிவிடு. MongoDBன்ற டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதை கனெக்ட் பண்ணி டேட்டாவை கொடுக்குறது Node.jsம் ExpressJSம் இருக்குங்க. இதுதான் அந்த Mern ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது மூலமாக வந்து ஈஸியாக வந்து உங்கள் டெக்னாலஜியை ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபேஸ்புக்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு தான் வெப்சைட்டை தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஆனால் Mern ஸ்டாக்கை விட டாட்நெட்டுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதான் உண்மைங்க. அப்படி இல்லைன்னா ஆங்குலருக்கும் இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஸோ Mern ஸ்டாக்கை விட ஆங்குலருக்கும் அண்ட் டாட்நெட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிதர்சனமான உண்மைங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கேங்க. நன்றி. இதுதான் என்னுடைய மெயில் ஐடிங்க அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதனால் ஒரு நம்பர் ஆஃபீஸ் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் மட்டும் தாங்க இருப்பேன். வாங்க டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? வாங்க டீட்டெயிலாக பேசலாங்க. இது எல்லாமே இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக போட்டு விடுங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணோம்? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைன் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். Oh.